வணக்கம். இந்த பதிவில் நம்ம விநாயகரோட கைகளில் 2 கை வலது பக்கமும் இடது பக்கமும் இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் வச்சுருக்கக்கூடிய 2 கையை மட்டும் நம்ம பார்க்கலாம் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு. ரிமைனிங் வேறு கை 2 வர்றதை நம்ம அடுத்த பதிவில் வேறு பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கையை மட்டும் வரைஞ்சிட்டு ஷேடிங்ஸ் பார்க்கலாம். கலரிங்கில் தாஞ்சூர் பெயிண்டிங்கில் விநாயகரோட ஃபேஸ் நான் ஏற்கனவே கலரிங் செக்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம். அந்த ஃபேஸ்க்கு ரிலேட்டடாகவே நான் அந்த கைக்கும் கலரிங் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கை வரைகிறதுல நம்ம ஸ்கெட்சு மெஷர்மெண்ட்டெல்லாம் போட்டோம் அப்படின்னா மாறும். ஒவ்வொரு பிக்சருக்கும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக வரும். ஸோ இதை நம்ம ஓரளவு ப்ராக்டிஸில் தான் கொண்டு வரணும். ஸோ நான் கிரிட்டெல்லாம் யூஸ் பண்ணலை. இதில் நான் அதுக்கு டெக்னிக் மட்டும் சொல்கிறேன். ஒரு சில விஷயத்த நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கவனிங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி கட்டவரில் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சிட்டு அந்த இடத்துல இருந்து அந்த ஆள்காட்டி விரல் வர டிஸ்டன்ஸை கரெக்டாக ஐ மெஷர்மெண்ட்டு தான். அந்த டிஸ்டன்ஸில் நம்ம அந்த ஆள்காட்டி விரல் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடணும். கட்டை விரலோடு கொண்டு டச் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த கேப்லேருந்து ரிமைனிங் 3 விரலை கொஞ்சம் படிக்கட்டு போல் கொஞ்சம் கீழே இறக்கி 3 விரலையும் வரைஞ்சிக்கணும் மடக்கி இருக்கிற மாதிரி. அவ்வளோதாங்க. உள்ளே 2 ரேகை காமிச்சிக்கணும். அந்த சுருக்கம் 2 பக்கம் தெரிகிற மாதிரி வளைவு கொடுத்துக்கணும். அவ்வளோதான் கை. இதை நம்ம ரிப்பீட்டடாக ஒரு 2 to 3 டைம்ஸ் ஒரே டைமாக அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கை வாட்டம் அழகாக மெமரியில் நின்றுடும். ஸோ ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் தான் கையில் ஒரு சின்ன விஷயம்தான். அதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா அது நிஜமாலே ரொம்ப அழகாக கிடச்சிரும். எட்டேருந்து பார்க்குற வரைக்கும் தான் கஷ்டம்னு தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு நான் அது பேப்பரில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன். எனக்கு அதில் பெயிண்டிங் பண்ண கஷ்டமாக இருக்குது. நான் நிறைய இது நோட்லேயே கலரிங் பண்ணி காமிச்சிருப்பேன். அது கொஞ்சம் எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ நான் சார்ட்டில் திரும்பவும் இன்னொரு முறை ஸ்கெட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ சார்ட்டில் நம்ம கலரிங் கொடுக்கலாம். பேஸ் கலர் கொடுத்தாச்சு. பேஸ் கலர் நான் லைட்டான ஃப்ளஷ் டிண்ட் எடுத்திருக்கேன். ரொம்ப டார்க்காக எடுக்கல. ஏன்னா விநாயகருக்கு நம்ம ஏற்கனவே லைட் கலர் ஃபேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா. நம்ம அதனால் ஒயிட் பேஸில் கொடுத்தோம். நான் இதில் லைட்டான கலரில் எடுத்துகிட்டு ஷேடிங்ஸில் கொண்டு வரேன். அந்த ஜுவல்ஸுக்கெலாம் எல்லோ கலர் கொடுத்துக்கலாம். அந்த கோடாரி மாதிரி தெரியும் அந்த சைடு வெட்டுறது. அந்த இடத்துல மட்டும் ஒயிட்டே இருக்கட்டும். அந்த இடத்துல ஒயிட் தான் வரும். நம்ம கோல்டு ஃபாயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக கோல்டு ஃபாயில் கொடுத்துருவோம் இந்த எல்லோ கலர் ஏரியாக்கெலாம். நம்ம கைக்கு அந்த ஃப்ளஷ் டிண்ட் ஏரியா மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்ம ஃப்ளஷ் டிண்ட்டு கொடுத்துட்டு கிரிம்சன் ரெட்டில் தண்ணியை கலந்துட்டு நான் அதை எடுத்து ஷேடிங் கொடுக்குறேன். ஷேடிங் கைக்கு ரொம்ப அதிக ஷேடிங்ஸ்லாம் தேவையில்லை. இந்த கையில் விரலோட நுனிப்பகுதி இந்த பக்கமாக, அதாவது லெஃப்ட் சைடாக நான் கார்னர் ஷேட் கொடுத்துருக்கேன். இந்த கையிலையும் லெஃப்ட் சைடாக கொடுக்குறப்ப விரலோட மேல் பகுதியில் இந்த கையில் ஷேடிங்ஸ்க்கு வரும். இந்த கையில் விரலோட மடக்கு பகுதி உள்பகுதி, அதாவது நம்ம வெள்ளை கை பகுதி இருக்குல்ல, உள்ளங்கை, அந்த பகுதியை ஒட்டின விரலை ஒட்டி ஷேடிங்ஸ் வரும். 2 விதமாகவும் நான் இதில் காமிச்சிருக்கேன். அதாவது ஒரே சைடு டார்க் அடிக்கிற மாதிரியும் ரைட் சைடு ஃபுல்லாக லைட்டிங் அடிக்கிற மாதிரியும் நான் அதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம லைனிங் கொடுக்கலாம். கிரிம்சன் ரெட்லேயே எடுத்துகிட்டு டார்க்காக எடுத்துகிட்டு நல்லா ஃபைன் ப்ரஷில் இந்த மாதிரி லைனிங் கொடுத்துக்கலாம். லைனிங் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா பாருங்கள், அந்த நகம் இருக்குல்ல, அந்த நகம்லாம் இந்த மாதிரி ஒரு சின்ன லைன் கொடுத்துட்டு அதை கோவாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அது கீழே ஒரு சின்னதாக ஒரு லைன் கொடுத்துக்கணும். அதே மாதிரி அந்த மடக்கு உள்பகுதியிலையும் இது போல் சுருக்கம் கொடுத்துக்கணும். அந்த மடக்கு உள்பகுதிக்கு இடையில தெரிகிற சின்ன கேப்புக்கெலாம் கொஞ்சம் ஷேடோவாக தெரிகிற மாதிரி இந்த கிரிம்சன் ரெட்லேயே தண்ணியாக கலந்துட்டு லைட்டாக அதை உள்ளே ஃபில் பண்ணிக்கணும். நம்ம பார்க்கலாம். இப்போ நான் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். இந்த கைக்கும் அதே போலயே நம்ம எல்லா லைனிங்கும் கொடுத்து முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு டைமிங்காக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பில் ஐக்கான ஆள் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது நான் கொடுக்குற வீடியோஸ்க்கு. அவ்வளோதாங்க, நம்ம லைனிங் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கலாம். நான் நடுவில் கையோட நடுப்பகுதியில் மட்டும் ஷேடிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியணும். ஸோ நம்ம அதை மட்டும் கிரிம்சன் ரெட்டில் தண்ணி கலந்துட்டு
இது போல் நான் அது கூட வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் பிங்க்கும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சென்டர் ஏரியாவில் காட்டுறதுக்காக ஸ்பெஷல் பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கையோட அந்த உள் சுருக்க பகுதியில் மட்டும் காமிச்சிக்கலாம் 2 கையிலையும். கையோட அந்த சுருக்கத்துக்கு உள்பகுதி எல்லாமே அந்த கையில் பிடிச்சிருக்காங்களே அந்த பகுதிக்கு இடையில் சின்ன சின்ன கேப் தெரியும். அந்த கேப்லையும் நம்ம அது மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியும். அதுக்காக தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். அந்த ஹைலைட் வந்து அந்த இடத்துல ஷேடோ நிறையா இருக்கிற மாதிரி. உங்களுக்கு வந்து ஷேடிங்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதா இன்னொரு முறை அந்த ஏற்கனவே நம்ம கொடுத்த இந்த லைனிங் கொடுக்குறதுக்கு முன்னாடி கொடுத்த அதே ஏரியாவில் இன்னொரு முறை வந்து நம்ம ஷேடிங்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கலாம். லைட்டாக நல்லா தண்ணியாகவே எடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு முறை கொடுக்குறப்ப அது நமக்கு இன்னும் கொஞ்சம் டார்க்காக தெரியும். அவ்வளோதாங்க. அப்புறம் எல்லாத்தையும் மெர்ச் பண்ணிக்கிறேன். நம்ம கொடுத்த கலரிங் எல்லாம் மெர்ச் பண்ணியாச்சு. மெர்ச் பண்ணதோடு நம்ம கை போட்டு முடிச்சிட்டோம். இப்போது வந்து அந்த மேல் பகுதியில் அந்த வெள்ளை கலர் ஏரியா இருந்ததில் அதுக்கு வந்து நான் ஒயிட் பேஸ் கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கு வந்து அவுட்லைன் வந்து ஒயிட்டோட பர்ஷியன் ப்ளூவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட் ப்ளூவாக நான் வந்து லைனிங் கொடுத்துருக்கேன். அந்த கிளாரும் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பொதுவாகவே ஒயிட் கலர் வந்து திலகத்துலலாம் வந்து அவுட்லைன் ப்ளூ கலர் கொடுப்போம் இல்லையா, அதே போலயே நம்ம இங்கேயும் வந்து அந்த ஒயிட் கலர் இடத்துல ப்ளூ கலரில் லைனிங் கொடுத்துக்கலாம். பேங்கிள்ஸும் வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த நெகை பகுதி இருக்குது இல்லைங்களா, அந்த நெகத்தில் வந்து ஒயிட் கலர் கொடுக்கணும். அது வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கிறப்ப நம்ம ஒயிட் கொடுத்தோம்னா ஒயிட் வந்து நல்லா எடுப்பாக தெரியாது, டல்லாக தெரியும். ஸோ வந்து இப்போ உடனே கொடுக்கணுன்றதுக்காக நான் வந்து ஜெல் பெனில் வந்து நகத்தில் ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். ஒயிட் கலர் ஜெல் பென். அந்த நகத்துக்கு ஜெல் பெனில் நம்ம கொடுக்குறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும் உடனே தெரியிறப்ப. இல்லைனா கீழே இருக்க கலர் வந்து மிக்ஸ் ஆகிட்டு ஒயிட் வந்து டல்லாகிடும். அவ்வளோதாங்க. இதோட நம்ம ஒயிட் கலரும் கொடுத்து முடிச்சாச்சு. சென்டரில் அந்த கொஞ்சமாக மெஹந்தி தெரிகிற மாதிரி கொடுத்துக்கலாம். ஒரு ரவுண்டு மட்டும் வேணும்னா. அதுக்கு பெரிய கையாக போடுறப்ப நம்ம நிறைய டிசைன் கொடுத்துக்கலாம். இதுக்கு இதோட போதும். முழுசாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான பெயிண்டிங்கோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.